ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்க்கு இந்த குவார்டர்லி எக்ஸாம் 2025க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். இதை பார்க்கறதுக்கு மேலே நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பார்க்கக்கூடிய நிறைய பேர் வீடியோவுக்கு லைக் பண்ணாமே பார்க்குறீங்க. ஸோ தயவு செஞ்சு ஒரு லைக் போடுங்க. நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் எனக்கு இந்த வீடியோவை நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும், கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் போட்டுட்டு பாருங்கள். அண்ட் வாட்ஸ்அப் சேனல் இல்லைன்னா டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி அப்பதான் நீங்க ஃபியூச்சர்ல எந்த ஒரு வீடியோவையும் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். சரியா? ஸோ 12th ஸ்டாண்டர்டுக்கு இந்த பப்ளிக் எக்ஸாம்ல நீங்க 20 அவுட் ஆஃப் 20 1 மார்க் கொஸ்டின்ல ஸ்கோர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, அண்ட் அது மட்டும் இல்லாம இப்ப 2 மார்க் கிராமரும் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இந்த 2 மார்க் கிராமர்லையும் 6 அவுட் ஆஃப் 6 நீங்க ஸ்கோர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம நம்ம கிட்ட ஒரு பெய்டு மெட்டீரியல் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸ்க்கு தான் அந்த 1 மார்க் மெட்டீரியல் நம்ம அந்த மெட்டீரியல் வந்து கொடுத்துட்ருக்கோம். சரியா? அது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 116 பேஜஸ் இருக்குது. 116 பக்கம் இருக்கக்கூடிய ஒரு 1 மார்க் அண்ட் 2 மார்க் கிராமர் மெட்டீரியல் நம்மளுடைய சேனலில் நானே சொந்தமாக ரெடி பண்ணது. இந்த மெட்டீரியல் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் 8122294404. சரி, அந்த நம்பருக்கு கால் பண்ணாதீங்க, கால் வராது. வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் 1 மார்க் மெட்டீரியல் அப்படின்னு. கண்டிப்பாக அது சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம அதில் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே. ஏன்னா நீங்கள் இப்போலேருந்தே வாங்கி படிச்சிங்கன்னா தான் அந்த 1 மார்க் எல்லாமே தரோவ் பண்ணி உங்களால் பப்ளிக் எக்ஸாம் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் டைமில் ஆர்டர் பண்ணி வாங்கி படிக்கிறீங்க. அது அந்த அளவுக்கு உங்களுக்கு எஃபெக்டிவாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது. ஸோ தயவு செஞ்சு இப்போவே வாங்கிருங்க, இப்போவே வாங்கி படித்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. சரியா? ஓகே. இப்போ போயம் அப்ரிசியேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 21லேருந்து 26 வரைக்கும் கேட்பாங்களா? இந்த கொஸ்டின் நம்பர் 21லேருந்து 26 வரைக்கும் கேட்கக்கூடிய இந்த போயமுடைய அப்ரிசியேஷன்ஸ் மொத்தம் நமக்கு 4 போயம் இருக்குது. போயம் 1, 2, 3, 4. இந்த 4 போயம்லேயும் இருக்கக்கூடிய முக்கியமான அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படின்றத கலெக்ட் பண்ணி உங்களுக்கு நான் இங்கே கொடுத்துருக்கேன். இந்த 4 போயம்ல இருக்கக்கூடிய இந்த அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸு ஒன்று கூட ஒமிட் பண்ணாமல் கண்டிப்பாக படிங்க. 8 மார்க்கு கேட்பாங்க இல்லையா? உங்களுக்கு அப்ரிசியேஷன் வந்து 8 மார்க்ஸ்க்கு வரும். 4 × 2 8 மார்க்ஸ். கண்டிப்பாக உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும் இந்த செக்ஷனில். இந்த அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸை தரவாக படிச்சிங்கன்னா நிறையா கொடுத்துருக்கிறது மாதிரி நினைக்காதீங்க. இதுவே உங்களுக்கு கம்மி தான். இதை விட அதிகமான அப்ரிசியேஷன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அதில் நீங்கள் இதை மட்டும் தரவாக படிச்சுக்கிட்டீங்கனாலே போதும். அண்ட் இந்த 4 போயம் நீங்கள் தரவு பண்ணிட்டீங்கன்னா, இந்த குவார்டர்லி எக்ஸாம் கொண்டு அந்த 4 போயத்தை தரவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பப்ளிக் எக்ஸாமுக்கே ரெடி ஆகிருவீங்க. ஏன்னா உங்களுக்கு 6 கொடுத்து 4 தான் எழுத சொல்ல போகிறாங்க. இந்த 4 போயம்லேருந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எழுதிடலாம். அடுத்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். இந்த 4 போயம்ல இருக்கக்கூடிய ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எல்லாத்தையும் நல்லா தரவாக படிச்சுக்கிறங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கொஷின்ஸில் கண்டிப்பாக 2 மார்க்குக்கு இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து இருக்கும். கண்டிப்பாக இந்த 2 ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் உங்களுக்கு இதுலேருந்து கேட்பாங்க. இதை நல்லா தரவாக படிச்சுக்கிட்டீங்கன்னா அப்ரிசியேஷனோட சேர்ந்து தான் உங்களுக்கு இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வரும். சரியா? அப்போ அந்த 8 மார்க்ஸ் நீங்கள் என்ன பண்ணிடலான்னா அப்படியே வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ இந்த எல்லா இதையும் பார்த்துக்கோங்க. இதுவும் நம்ம அந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சுமே அந்த 1 மார்க் மெட்டீரியலில் இன்க்ளூட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். ஸோ அதுலேயே நம்ம கொடுத்துருக்கோம் எல்லாமே 6 போயமுக்குமே ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கொடுத்துருக்கோம். ஸோ அதை படிச்சிங்கன்னா கூட போதுமானது. சரியா? ஓகே. அடுத்து 2 மார்க் கிராமருமே நீங்கள் அதில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த 2 மார்க் கிராமர்ஸ் மட்டுமே அந்த எக்ஸசைஸ் நல்லா தரவு பண்ணி நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒர்க் ஷீட் மாதிரி கொடுத்துருக்கோம் வித் ஆன்சரோட. நீங்கள் அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கனாலே போதுமானது. கண்டிப்பாக என்ன பண்ணிடலான்னா 6 அவுட் ஆஃப் 6 நீங்கள் 2 மார்க் கிராமரில் வாங்க முடியும். என்னென்ன இருக்கும்? உங்களுக்கு வாய்ஸ் இருக்கும், ஸ்பீச் இருக்குது, இஃப் க்ளோஸ் இருக்குது, சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ், டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். 5 டாபிக்ஸுமே உங்களுக்கு ஒரு ஷீட் கொடுத்துருக்கேன். அதில் இருக்கக்கூடிய 2 மார்க் கிராமர்ஸ் அந்த சென்டென்சஸ் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கனாலே போதும். கண்டிப்பாக ஃபுல் மார்க் வாங்கிடலாம். அடுத்து இஆர்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமான இஆர்சி லைன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது போயம் 1ல் இருக்கக்கூடிய இந்த 7 லைன் பார்த்துக்கோங்க, முக்கியமானது. அடுத்து போயம் 2 அவர் கேஷூ நட்ரியில் ஒரு 5 லைன்ஸு. இந்த 5 லைன்ஸில் திரும்ப திரும்ப நமக்கு ரிப்பீட்டடாக கேட்பாங்க. போயம் 3ல் ஒரு 3 லைன்ஸு அண்ட் போயம் 4ல் ஒரு 4 லைன்ஸ். சரியா? இதை மட்டும் நீங்கள் தரவாக பார்த்துக்கோங்க. இது எந்தெந்த போயம், எந்தெந்த போயம் நேம், போயட் நேம் தரவாக இருக்கணும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதணும். அடுத்தது ப்ரோஸ்னுடைய கொஸ்டின் ஆன்சர்ஸ். சரியா? இந்த 4 ப்ரோஸ்லேயும் இருக்கக்கூடிய முக்கியமான 3 மார்க் கொஸ்டின் ஆன்சர் என்னென்ன அப்படின்றத கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். இதை மட்டும் நீங்கள் தரவாக படிச்சுக்கோங்க இந்த 4 ப்ரோஸ்ல இருந்தும். இதை தாண்டி உங்களுக்கு வேறு கொஸ்டின் ஆன்சர் வந்து கேட்க மாட்டாங்க. சரியா? இதை மட்டும் நீங்கள் தரவாக படிச்சிங்கனாலே போதும். இந்த 4வது ப்ரோஸ் வரைக்கும் உள்ள முக்கியமான கொஸ்டின் ஆன்சர்ஸ் மொத்தம் 37 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். அடுத்து இந்த 3 மார்க்கில் ஸ்கில் பேஸ்டு கான்செப்ட்ஸ்னு பார்க்கும்போது இந்த கான்செப்ட்ஸ்லாம் கேட்கலாம்.
அப்புறம் இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப்னு பார்த்தீங்கன்னா ப்ரோஸ் பேராகிராஃபில் எது எது முக்கியமானது, போயமில் எதாவது முக்கியமானது, அண்ட் சப்ளிமெண்ட்டில் எது முக்கியமானதுன்னு கொடுத்துருக்கோம். சரியா? அதுக்கப்புறம் மற்ற 5 மார்க்கில் ஸ்கில் பேஸ்டு கான்செப்ட்ஸ், சம்மரி, லெட்டர் ரைட்டிங், இந்த பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன், சிமாண்டிக் ஃபீல்டு, இது எல்லாமே நமக்கு கேட்பாங்க. சரியா? ஸோ மறக்காமல் அந்த 1 மார்க் மெட்டீரியல் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதுக்கு ப்ரீவியஸாக வாங்கின உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ இல்லை வந்து சீனியர்ஸ் கிட்டேயோ நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா கூட அவங்களுடைய சஜஷன்ஸோடு நீங்கள் வாங்கி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இப்போலேருந்து நீங்கள் படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஓகே, தட்ஸ் இட். தேங்க்யூ.